பிதாவே நன்றி சொல்கிறோ, இயேசுவே நன்றி சொல்கிறோ, பிதாவே நன்றி சொல்கிறோ, இயேசுவே நன்றி சொல்கிறோ, தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோ, துதி ஆராதனை செய்கிறோ, துதி ஆராதனை செய்கிறோ, பிதாவே பிதாவே நன்றி சொல்கிறோ, இயேசுவே இயேசுவே நன்றி சொல்கிறோ, பிதாவே பிதாவே நன்றி சொல்கிறோ, இயேசுவே நன்றி சொல்கிறோ, தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோ, துதி ஆராதனை செய்கிறோ, துதி ஆராதனை செய்கிறோ, துதி ஆராதனை செய்கிறோ, துதி ஆராதனை செய்கிறோ. தகப்பனே, இந்த மாலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் கூடுவது எங்களுக்கு பெரிதான பாக்கியம். இந்த நாளிலே உம்முடைய சத்தியத்தை நாங்கள் தியானிக்கும் பொழுது கர்த்தாவே உம்முடைய வார்த்தை, உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே அதிகமாய் வெளிப்பட காணப்பட நாங்கள் உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் சத்தியத்தை சத்தியமாய் வெளிப்படுத்துகிறவர், எங்களுடைய உள்ளங்களிலே ஆண்டவரே கொழுந்து விட்டு எரிய செய்கிறவர், எங்களுடைய உள்ளங்கள் குத்தப்பட்ட நிலைமையில் காணப்பட செய்கிறவர், அந்த காயங்களுக்கு மருந்தாய் உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றுகிறீரேப்பா. அந்த பிரசன்னம் எங்கள் மத்தியிலே இந்த நேரத்திலே கடந்து வரட்டும், கடந்து வரட்டும், ஆளுகை செய்யும், ஆட்கொள்ளும். வித்தியாச வகையிலே விசேஷித்த வகையிலே உம்முடைய பிரசன்னத்திற்குள்ளாக எங்களை தொடர்ந்து நடத்தும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன வார்த்தை எங்களுக்குள்ளான அந்த விடுதலை உண்டாக கிருபை செய்யும். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று சொன்னீரே, அந்த விடுதலை உம்முடைய சத்திய ஆவியானவர் கொண்டு வர நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்களையும் எங்களுடைய செவி, இருதயம், எண்ணங்கள் எல்லாம் இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பரிசுத்தப்படுத்துவீராய் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய மகிமையான பிரசன்னம் எங்கள் மத்தியிலே உலாவுவதை நாங்கள் உணர ஆண்டவரை அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்வீராய் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய பாதத்திற்குள்ளாய் முற்றிலும் முழுமையாய் நாங்கள் அர்ப்பணம் செய்கிறோம். நீர் பொறுப்பெடுத்து ஆட்கொண்டு நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறோம். இன்றைக்கு நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வசனத்தை விசேஷவனமாய் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை தியானித்து கவனித்துக் கொண்டு வருகிறோம். We have been meditating on the life of Jesus Christ, looking at it in 8 parts. Today we are on the 4th part. 4வது பாகத்திற்குள்ளாக இன்றைக்கு நாம் கடந்து வந்திருக்கிறது
கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது. கடந்த வாரத்தில் எதை தியானித்தோம்? யாருக்கு ஞாபகம் இருக்கா? What did we meditate last Sunday? இயேசு மறுரூபமானது. We looked at the transfiguration of Jesus last Sunday. Today we will be looking at his triumphal entry. அவருடைய வெற்றி பவனியை கவனிக்கும்படியாய் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். When we speak about the triumphal entry in the Christian calendar, we remember one special day. What day is that? அவருடைய வெற்றி பவனி என்று சொல்லும் பொழுது அந்த ஒரு கிறிஸ்துவ கொண்டாட்டம் இருக்கிறது. என்ன கொண்டாட்டம்? குருத்தோல் ஞாயிறு or Palm Sunday as it is. So as you think about that, சீக்கிரமாய் சுருக்கமாய் உங்களுடைய நண்பர் பக்கத்துல யாராவது ஒரு ஆள் இருப்பாங்க, நீங்க கொண்டாடின பாம் சண்டேல, ஓகே, பாம் சண்டேல குருத்தோல் ஞாயிறுல ஒரு விசேஷித்த ஒரு கொண்டாட்டம், அது என்ன நடந்துச்சு, எப்படி உங்களுக்கு ஆழமாய் அனுபவமா இருந்துச்சு, சீக்கிரமாய் பகிர்ந்து கொள்ளுங்க. Just quickly share with a friend about your most meaningful celebration of Palm Sunday and how it touched your life. சீக்கிரமா ஒரு ஆள்கிட்ட, 10 பேர்கிட்ட வேணாம், ஒரு ஆள்கிட்ட சொன்னா போதும். சொல்லுங்க. குருத்தோல் செஞ்சதா, இல்ல குருத்தோல் தூக்கிட்டு போனதா, இல்ல குருத்தோல் தூக்கிட்டு போகும்போது தடுக்கி விழுந்துட்டேன் பாஸ்டர் அப்படின்றீங்களா? ஏதாவது ஒரு காரியம், just one immediate thing that comes to your mind. சில பேர் பாக்குறது பார்த்தா பாம் சண்டேன்னா என்ன நினைக்கிற மாதிரி இருக்கு. சொல்லிட்டீங்களா? ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு அவங்க அனுபவம். I'm sure the experiences that you share were quite unique and different. வித்தியாசமான அனுபவங்கள். இப்ப இந்த இயேசுவினுடைய வெற்றி பவனியை நாம் கவனிக்கும் பொழுது, when we look at the triumphal entry of Jesus, he is entering into Jerusalem. இயேசு எருசலேமுக்குள்ளாக நுழைகிறார் என்பது நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். இயேசு முதல் முறையாக எப்பொழுது தேவாலயத்திற்கு, குறிப்பிட்ட வகையில எருசலேமில் இருக்கிற தேவாலயத்திற்கு சென்றார்? When was the first incident, when was the first event where Jesus was taken to the temple in Jerusalem? Anybody can say? அவர் குழந்தையாய் இருக்கும் பொழுது அவரை அந்த தேவாலயத்தை பிரதிஷ்டை செய்யும்படியாய் கொண்டு போகப்பட்டார். Alright, he was taken to be presented in the temple in Jerusalem. So we find that in Luke chapter 2 verse 41 onwards you will find that. So as we look at this, and then the next scripture that tells us about Jesus going to the temple, அந்த வேதத்தில் நமக்கு வசனம் சொல்லப்படுகிறது. அந்த லூக்கா 2:41 வாசித்து போவோம். Luke chapter 2 verse 41, then we go on. எடுத்தவர் வாசிக்கலாம். ஆங்கிலத்தில், தமிழ்ல. அவருடைய தாய் தகப்பன்மார் வருஷம் தோறும் பஸ்கா பண்டிகையில் எருசலேமுக்கு போவார்கள். அப்ப ஒரு வருஷத்துக்கு எத்தனை முறை போவாங்க? Minimum of one time the parents of Jesus travel to the Passover festival in Jerusalem, in the temple in Jerusalem. And as we read scripture, we are told that when Jesus was 12 years old, he was also in the temple. 12 வயதா இருக்கும் பொழுது அவர் இந்த எருசலேமில் இருந்த தேவாலயத்திற்கு போனார். அங்க வேத பாரகரோட, தேவாலய தலைவர்கள், குருக்களோடு அவர் போதித்து பேசிக் கொண்டிருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். We know Jesus went to the temple in Jerusalem when he was about 12 years old, but from the previous scripture that we read, we are aware that he was going there year by year. ஒவ்வொரு வருஷம் பிறந்து திடீர்னு 12 வருஷத்துக்கு மட்டும் இல்ல, பெற்றோர் போகும் பொழுதெல்லாம் அவரை கூட்டி கொண்டு போகிறதை பார்க்கிறோம். அப்ப நம்முடைய வசனத்தை சரியாய் கவனித்தோம் என்றால், தியானித்தோம் என்றால், if you read the scriptures well, if you meditate the scriptures rightly, we will understand that Jesus had been to Jerusalem numerous times since young and especially during his ministry. அவர் வாலிப பிரயாயத்தில் இருந்து அவர் பெரிய மனுஷனாய் அவர் ஊழியம் செய்த நாட்களிலே அநேக முறை எருசலேமுக்கு போயிட்டு வந்த ஒரு இடம். எத்தனை பேர் எருசலேமுக்கு போயிருக்கிறீங்க? How many of you have been to Jerusalem before? 1 2 பேர் 3 பேர் இருக்கிறாங்க. ஆனா இயேசுக்கு வந்து அது பழக்கமான ஒரு காரியம். Alright, அவங்களுக்கு போயிருக்கிறோமா ஆச்சரியம். For us to be able to go, it's a rare occasion.
But for Jesus it was something very common, very normal for a Jew. ஒரு யூதருக்கு எருசலேமுக்கு போவது, அங்கே தேவாலயத்தில் கொண்டாடுவது, கலந்து கொள்வது, to join in the celebrations, in the festivals that are being. But his triumphal entry into Jerusalem is a truly significant event that even the church today celebrates as Palm Sunday. அவர் அந்த வெற்றி பவனியின் மூலமாக அந்த எருசலேம் பட்டணத்திற்குள்ளாக தேவாலயத்திற்கு சென்ற அந்த பவனி, அந்த நுழைவு ஒரு விசேஷித்த வண்ணமான ஒரு வித்தியாசமான ஒரு நுழைவாயிருக்கிறது. அது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாயிருக்கிறது. இன்றைக்கும் நம் குருத்தோல் ஞாயிறு என்று இந்த பவனியை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். முதல்ல சொன்ன வண்ணமாக we are celebrating this as Palm Sunday, as we share. So we are looking at the Jesus's triumphal entry. இயேசுவினுடைய வெற்றி பவனியை குறித்து நாம் கவனிக்கிறோம். இந்த வெற்றி பவனியானது the triumphal entry or entrance as it called, it was not something that happened by accident, it was prophesied. அது தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்ட ஒரு காரியமாய் இருக்கிறது. When we say prophesied, what it means, it's not an accident. தற்செயலா, யதார்த்தமா, திடீர்னு லாஸ்ட் மினிட்ல ஆண்டவர் இயேசு பிளான் பண்ணிட்டு போனாரு, அப்படி அல்ல. It's not something that Jesus just planned at the last minute and decided to go to Jerusalem. This was planned hundreds of years before that. நூற்று கணக்கான வருஷங்களுக்கு முன்பாகவே தேவன் திட்டம் போட்டு விட்டார். God had already planned this trip. நம்முடைய ட்ரிப்ஸ் இல்ல வெளியூர் போனா எத்தனை மாசம் இல்ல மிஞ்சி போனா ஒரு வருஷம் பிளான் பண்ணுவோம். ஆண்டவர் பாருங்க எத்தனை நூறுக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பாகவே பிளான் பண்ணுகிறார். When we plan for a trip, the maximum we may take a maximum of 1 year to plan, but God takes hundreds of years to plan for this. A specific plan that we find in Zechariah chapter 9 verse 9. Zechariah 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே இந்த திட்டம், இந்த ரட்சிப்பின் திட்டம் எப்படி நிறைவேற போகிறது என்ற அந்த வெளிப்பாடு வருகிறது. So his visit to Jerusalem was not an accident, but rather within God's salvation plan. I read Zechariah 9 verse 9. Rejoice greatly, O daughter of Zion. Shout in triumph, O daughter of Jerusalem. Behold, your king is coming to you. He is just and endowed with salvation, humble and mounted on a donkey, even on a colt, the foal of a donkey. வாசிக்க கேட்போம். சீயோன் குமாரத்தியே, மிகவும் களிகூரு. எருசலேம் குமாரத்தியே, கம்பீரே. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் கட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும். Hallelujah. This is the prophecy that clearly gives us some indication. சில வெளிப்பாடுகளை இந்த தீர்க்கதரிசனம் கொடுக்கிறதை பார்க்கிறோம். எந்த இடத்துல இந்த மேசியா கடந்து வரப்போகிறார்? Where is this Messiah going to come? எருசலேம், ஜியோன் குமாரத்தியே என்று சொல்லப்படுகிறது. Daughter of Zion, which refers to Jerusalem. So we are given the location, but we are not only given the location, we are also given the transport that he is going to take. அவர் எப்படிப்பட்ட ஒரு பிரயாணத்தில் அவர் வரப்போகிறார் என்ற அந்த வெளிப்பாடும் இருக்கிறது. பிளைட்ல இல்ல, ட்ரெயின்ல இல்ல, அவர் ஏறி வரப்போகிறது ஒரு கழுதையின் மேல. He is going to ride on a donkey, the colt of a donkey as it is. So we are given the location, we are given the transport, how this king is going to come in. It's a prophecy. God plans thoroughly. தேவன் அவ்வளவு அழகாய் திட்டவட்டமாய் காரியங்களை அவர் திட்டவட்டமாய் அவர் திட்டமிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த வெளிப்பாடு கொடுக்கிறதை பார்க்கிறோம். அப்ப அந்த தீர்க்க தரிசனத்தை அறிந்தவர்கள் இயேசு செய்த காரியங்களை நிச்சயமாய் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். Those who know this prophecy were surely looking forward to the things that Jesus was doing. Is he falling in line with what the Messiah is going to do? மேசியா செய்ய போகிற காரியத்தை அவர்கள் இவர் செய்கிறாரா என்று கவனித்துக் கொண்டிருந்தார்கள். அப்ப அந்த வசனத்தின் முதல் பகுதி சொல்லுகிறது,
எப்படி களி கூற வேண்டுமாக. Rejoice greatly, O daughter of Zion. So the prophecy also tells us that there will be great shouts of triumph. There will be great rejoicing. பெரிய ஒரு களி கூறுதல் அங்கே இருக்கும். பெரிய ஒரு களிப்பு அங்கே இருக்கும். சந்தோஷமான பாடல்கள் அங்க பாடப்பட போகிறது இந்த சம்பவம் நடைபெறும் பொழுது. Jesus didn't have to go and get a band to come and worship. இயேசு அங்க போயிட்டு ஒரு பேண்ட் கூட்டிட்டு வந்தா கொஞ்சம் பாடுங்க யான்னு யார்ட்டையும் கெஞ்சினாரா? கழுதையை மட்டும் தான் கூட்டிட்டு வர சொன்னாரு, மத்ததெல்லாம் தானாவ வந்துருச்சு. அப்ப பாருங்க, தேவனை துதிக்கும்படியான அந்த காரியங்கள் அங்கே நடைபெறும் என்ற ஒரு வெளிப்பாடு வருகிறது. Prophecy comes clearly that there will be worship, there will be praise, there will be singing. People will just come together to rejoice greatly. So we are given all these revelations. This is the plan and the purpose of God. So what Jesus does is in line with God's plan, the Father's will. அப்ப இயேசு இங்க செய்கிற காரியத்தை பார்க்கும் பொழுது பிதாவின் சித்தத்திற்கு ஏற்ற விதமாய் அந்த காரியங்களை திட்டவட்டமாய் செய்கிறதை பார்க்கிறோம். அப்ப அடுத்தபடியாயா பார்க்கும் பொழுது அவருடைய வெற்றி பவனியை நாம் பார்க்கிறோம். We look at his glorious entrance into Jerusalem and we remember the glory. We remember the wonderful song. We remember the joyous occasion many times when we think about the Palm procession or the Palm Sunday procession as it is. அந்த குருத்தோல் ஞாயிறுடைய பவனியை குறித்து நாம் யோசிக்கும் பொழுது நம்முடைய எண்ணங்களிலே உண்டாகுகிற யோசனை என்னவென்றால் சந்தோஷம், களி கூறுதல், ஒன்றாக நடந்து போகிற அந்த பவனி, அந்நாட்களிலே நடந்த பவனியை பார்க்கிறோம். ஆனால் நான் முதல்ல சொன்ன வண்ணமாக இயேசு இதற்கு முன்பே எத்தனையோ முறை எருசலேமுக்கு போயிருக்கிறார். Jesus has been to Jerusalem many times before this, but I specifically said that this visit is unique, this visit is special. இந்த பவனியானது விசேஷித்தவண்ணமான பவனி. ஏனென்றால் இது தேவன் போட்ட திட்டத்தின் பிரகாரமாய் நடைபெறுகிறது. It was fulfilling a prophecy and that is one of the reasons that it is unique. But then we also understand that it is also different for other reasons. மற்ற காரணங்களும் உண்டு. ஏன் இந்த பவனியானது வித்தியாசமான ஒரு பவனியாக இருக்கிறது? என்ன பவனி என்றால் ஒரு ஆபத்தான ஒரு பவனி. It is a very dangerous trip that Jesus is making. Before this all okay, not much threat. அவ்வளோ அபாயம் இல்ல, அவ்வளோ ஆபத்து ஆன ஒரு சூழ்நிலை இல்லை. ஆனால் இப்பொழுது அவர் செல்ல போகிற சூழ்நிலை வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு சூழ்நிலையை அவர் கடந்து செல்கிறார். இது எங்கே பார்க்கிறோம் என்றால் யோவான் 8ஆம் அதிகாரம் 59வது வசனத்திலே வாசிக்கிறோம். 10ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலே வாசிக்கிறோம். We find this in John chapter 8 verse 59, John chapter 10 verse 31. What is the context of where Jesus is going into now? இயேசு செய்த காரியத்தினுடைய பின்னணி, இதற்கு முன்பு என்ன நடந்தது? If you remember, they bring a woman caught in adultery. விபச்சாரத்தில் அகப்பட்ட ஒரு ஸ்திரீயை இயேசுவினிடத்தில் கொண்டு வருகிறார்கள். இயேசு என்ன சொல்கிறாரு? பாவம் செய்யாதவன் முத கல்லை எறியட்டும். எல்லாம் கல்ல கீழே போட்டுட்டு போயிட்டாங்க. கல்ல கீழே போட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா இயேசு மேல கடுப்பு ஒண்ணு, கோபம் ஒண்ணு இருந்துச்சு. They put the stones down, but they still had this anger towards Jesus, and that happens in John chapter 8. யோவான் 8ஆம் அதிகாரத்திலே தான் அந்த சம்பவம் நடைபெறுகிறது. 59வது வசனம் வரும் பொழுது in verse 59, when Jesus starts preaching, இயேசு போதிக்க பிரசங்கிக்க ஆரம்பிக்கும் பொழுது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. They cannot accept the preaching of Jesus. So verse 59 says, therefore they picked up stones to throw at him. But Jesus hid himself and went out of the temple. And then when we go to John chapter 10 verse 31, the Jews picked up stones again to stone him. வாசிக்க கேட்போம். 2 வசனமும். அப்பொழுது அவர் மேல் கல் எறியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு மறைந்து அவர் நடுவே கடந்து தேவாலயத்தை விட்டு போனார். 10:31 சொல்கிறது மீண்டுமாய், அப்பொழுது யூதர்கள் மறுபடியும்
அவர் மேல் கல் எறியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியாது. இயேசு வந்தா அவரை கொலை செய்யும்படியாய் ஜனங்கள் திட்டமிட்டு கூடியிருக்கிற ஒரு சூழ்நிலையில தான் எருசலேம் இருக்கிறது. So Jerusalem is a city that is watching out for this Jesus. That's looking out for this Jesus. The people, the leaders, religious leaders of his time were not happy with his preaching in the temple. தேவாலயத்தில் அவர் பிரசங்கிக்கிறது அவர்களுக்கு பிடிக்காத ஒரு காரியமாய் அது காணப்பட்டது. அப்ப ஜனங்கள் கல்லெறியும்படியாக தீர்மானித்திருக்கிறார்கள். இதன் மத்தியில தான் இயேசு வெளியே கடந்து சென்றிருக்கிறார். Now Jesus is out of Jerusalem, out of the temple area. He is away for some time. And in this context, what we can understand is danger. ஆபத்து. ஒருவேளை உங்களை நானே சொல்றேன், ஐயா அந்த வீட்டுக்கு போய் கொஞ்சம் சுவிசேஷம் சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்றேன். போவீங்களா? போவோம். அங்க போனீங்கன்னா உங்களை அடிப்பாங்க. போவோமா? யோசிப்போம். பாஸ்டர் வேற வீடு இல்லையா அப்படின்னு கேட்போம். Alright, if I were to say, can you go and visit someone and say, share the gospel, you may consider to go. But if I were to say that if you go there, they may hit you, or they may be violent against you, you may reconsider and ask me, Pastor, can I go to another home? See, when there is danger, we will think twice. நம்முடைய உயிருக்கு ஆபத்து என்று சொன்னா 2 முறை 3 முறை யோசிச்சுட்டு அங்க போகாம இருக்கிறது கொஞ்சம் நல்லது அப்படின்னு யோசித்துக் கொள்வோம். ஞானமாய் நடந்து கொள்வோம்னு சொல்லுவோம். ஆனா தீர்க்க தரிசனம் எப்படி சொல்லுகிறது? சூழ்நிலை எப்படி சொல்லுகிறது? The prophecy is clear. The timing is revealed by the Holy Spirit to Jesus, and that is the timing has come. So the context is danger. What does Jesus do? But what does the disciples of Jesus do? இயேசுனுடைய சீஷர்கள் இந்த சூழ்நிலையை அறிந்திருந்தார்கள். They understood the context. They understood what was happening. Even his disciples were fearing the danger of returning to Jerusalem. And they were very sure that their lives also were in danger. இயேசுவுடைய உயிர் மட்டும் இல்ல, அவரோடு கூட போறவங்க சீஷர்களுடைய உயிருக்கும் ஆபத்து, அபாயம் இருக்கிறது. டேஞ்சர் அப்படின்னு சொல்றாங்க. இது யோவான் 11ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, லாசரு மரித்து விட்டார். லாசருவை உயிர்த்தெழச் செய்யும்படியாக இயேசு கடந்து செல்லும் பொழுது அங்கே சீஷர்கள் சொல்லுகிறார்கள், John 11:8, in the context of Lazarus being dead and Jesus wanted to go to resurrect Lazarus, the disciples say to him, Rabbi, the Jews were just now seeking to stone you, and are you going there again? கேட்கிற கேள்வி பாருங்க, வாசிங்கள் 8வது வசனம். ரபி, இப்பொழுது யூதர் உம்மை கல் எறிய தேடினார்களே, மறுபடியும் போகலாமா? 16வது வசனத்தை வாசிப்போம். verse 16, someone in English please. அப்பொழுது திதிமு எனப்பட்ட தோமாவுடைய விசுவாசத்தை பாருங்க, அவ்வளவு விசுவாசமாய் சொல்லுகிறார். வாங்க நோக்கி அவரோடு கூட மரிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள் என்று சொல்ல. Someone in English please. Then Thomas, who was called the twin, said to his fellow disciples, let us go too, that we may die along with him. So the disciples knew, Jesus knew of the danger. அவர்கள் செல்கிற அந்த பிரயாணத்தினுடைய ஆபத்து அவர்கள் அறிந்திருந்தார்கள். தோமா சொல்லுகிறார், வாங்கயா போய் நம்மளும் சாவோம் அவர் கூட. Let's go and just die with him. ஏன்னா அதுதான் முடிவுன்னு தெரிஞ்சிருச்சு. இவரு கேட்கவும் மாட்டார் இயேசு. அவர் யார் பேச்சு கேட்பாரு? அப்பா பேச்சு தான் கேட்பார். He listens to the voice of the Father. Father says go and he goes. அவர் செல்கிற அந்த பிரயாணம் எப்படிப்பட்ட ஒரு அபாயமான ஒரு பிரயாணம் என்று பார்க்கிறோம். அப்ப சீஷர்கள் சொல்றாங்க, போகாம இருக்கலாமா? Can we not go? Jesus says no, we must go. So Jesus continues to make the necessary preparation for the visit
for this special visit to Jerusalem. இயேசு விசேஷித்த ஆயத்தங்களை அங்கு செய்ய தொடங்குகிறதை ஆயத்தம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். என்னென்ன காரியத்தை செய்கிறார் சுருக்கமாக நாம் கவனிக்கும் பொழுது, when we look quickly, just browsing through what are the preparations or the sequence, Jesus sends his disciples to go and bring a donkey and its colt. ஒரு சீஷர்களை அனுப்பி அங்க கழுதையும் கழுதை குட்டியும் கொண்டு வரும்படியாக இயேசு அனுப்புகிறதை பார்க்கிறோம். சீஷர்கள் அங்கிருந்த ஜனங்கள் அவர்களுடைய வஸ்திரங்களை கழற்றி பாதைகளிலே அவர்கள் போடுகிறதை, அந்த கழுதையின் மேல் போடுகிறதை, அதே நேரத்தில் குருத்தோலை அவர்கள் வழியிலே போடுகிறதை நாம் பார்க்கிறோம். We find the disciples and the people around started putting the cloak over the donkey and also along the way, and also laying palm leaves along the way. So this was happening. இது நடந்து கொண்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை என்று நாம் பார்க்கிறோம். அதற்கு பிறகு இயேசு என்ன செய்கிறார்? அந்த கழுதையின் மேல் அமர்கிறதை பார்க்கிறோம். Jesus sits on it and rides down Mount Olives into Jerusalem. ஒலிவ மலை என்று சொல்லும் பொழுது, when we say Mount Olive, it just looks down onto Jerusalem. எருசலேமை நோக்கி பார்க்கிற ஒரு சூழ்நிலை. If you read the scriptures deeply, you will understand Jesus wept over Jerusalem in this context. இயேசு எருசலேமை பார்த்து, அவரை கொலை செய்யும்படியான எருசலேமை பார்த்து அவர் கண்ணீர் வடித்து ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். He is praying for this Jerusalem as a hen desires to gather its chicks. So many times I've desired to gather you என்று சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பதை போல உன்னை சேர்த்துக் கொள்ளும்படியா எத்தனையோ முறை நான் வாஞ்சித்தேனே என்ற வசனத்தை அவங்க வாசிக்கிறோம். So with real compassion, with real love for Jerusalem, எருசலேமுக்காக இருந்த அதிகமான ஒரு நேசம், பாசத்தின் நிமித்தம் இயேசு அந்த பவனிக்குள்ளாக கடந்து செல்கிறார். He makes that procession with so much of love and compassion for Jerusalem. He is going out of love for each one of us. ஒவ்வொருவருக்காக அந்த பிரயாணத்தை கடந்து செல்கிறார் பார்க்கிறோம். அதற்கு பிறகு அவர்கள் பாடத் தொடங்குகிறார்கள், களி கூற தொடங்குகிறார். They started shouting in jubilation, welcoming their Messiah. அவர்கள் எதிர்பார்த்த மேசியாவை அவர்கள் வரவேற்கிறதை பார்க்கிறோம். மீண்டும் சொல்கிறேன், அவர்கள் எதிர்பார்த்த மேசியா. It is the Messiah that they were expecting in their mold. அவர்கள் எதிர்பார்த்த ஒரு மேசியா, வித்தியாசமான மேசியா. இயேசு வித்தியாசமான மேசியாவாக காணப்படுகிறார். அதை நாம் பிறகு கவனிப்போம். இயேசு எருசலேமுக்குள்ளாக போகிறார், தேவாலயத்தை சுற்றிலும் பார்க்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இதோடு நாம் கவனிக்கிறோம். Just Jesus enters Jerusalem and visits the temple area. So there's so much of joy, jubilation, singing, praise, excitement. மிகவும் ஒரு சந்தோஷம், களி கூறுதல், ஒரு எதிர்பார்ப்பு நிறைந்த ஒரு பவனியாக அந்த பவனி காணப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த விதமான ஒரு பவனி வேதத்தில் இதற்கு முன்பாக நடந்திருக்கிறது. There is an occasion in the scriptures where this kind of procession has taken place before. This is in the life of King Jehu in 2 Kings chapter 9 verse 13. King Jehu என்ற அவருடைய வாழ்க்கையில அவர் ராஜாவாக நியமிக்கப்பட்ட அந்த சூழ்நிலையிலே இந்த காரியம் நடைபெறுகிறது. When King Jehu was anointed as king, and he is anointed as king, this incident takes place. So it symbolizes the welcome of a victorious king. ஒரு ஜெயம் கொள்கிற ஒரு ராஜா. இந்த ஜெயம் கொள்கிற ராஜா எல்லா தீமையை அழிக்கிற ஒரு ராஜா. He is a king that will destroy every evil. The context is Jezebel's son. Jezebel தெரியுங்களா? எசபெல். எசபேலுடைய மகன் தான் அந்த நாட்களிலே யோராம் ராஜாவாய் அவன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். கர்த்தர் ஏகுவை நியமிக்கிறார். So Jezebel's son Joram was the king during that time. So God appoints Jehu to be the king, and Jehu destroys Joram and also Jezebel. யோராமையும் எசபேலையும் கொலை செய்கிறதை, அவர்கள் இல்லாமல் போகிறதை பார்க்கிறோம். ஒரு ஜெயம், ஒரு தேசத்திற்குள்ளாக ஒரு மாற்றம் வருகிறது. The context is there is a transformation, that the evil that was so prevalent in that nation is removed. ஒரு மாற்றம்.
அந்த நாட்களிலே செய்த பவனியை தான் வாசிக்கிறோம். 2 ராஜாக்கள் 9:13. 2 Kings chapter 9 verse 13 வாசியுங்கள். அப்பொழுது அவர்கள் தீவிரமாய் அவர் தங்கள் வஸ்திரத்தை படிகளின் உயரத்தில் கீழே விரித்து எக்காலம் ஊதி யெகூ ராஜா ஆனான் என்றார்கள். In English please. Then they hastily, every man took out his garment on the stairs and blew with trumpets and saying, Jehu is king. அப்ப தங்களுடைய வஸ்திரங்களை கழட்டி அங்கு வைக்கும் பொழுது என்ன சொல்லுகிறார்கள்? இவரை எங்களுக்கு ராஜாவாய் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். When they take out the garments, it means we accept him as our king. So when they do this for Jesus, that's exactly what they are saying. இயேசுவுக்காக தங்களுடைய வஸ்திரங்களை கழட்டி வைக்கும் பொழுது இந்த இயேசு இவர்தான் மேசியா, இவர் எங்களுடைய ராஜாவாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று ஜனங்கள் பாட ஆரம்பிக்கிறார்கள். So that is the meaning of that song that they are singing together. So the people are welcoming him with songs and praise. They were hyped up. They were very excited. இந்த 3 காரணங்களின் நிமித்தம் இந்த ஜனங்கள் ரொம்ப உற்சாகமாய் பாடிக்கொண்டு இயேசுவை வரவழைத்துக் கொண்டிருந்தார்கள். ஏன்னா இதற்கு முன்பேதான் இயேசு லாசருவை மரணத்திலிருந்து உயிர்த்தெழ செய்திருக்கிறார். Jesus has just resurrected Lazarus from the dead, and that is a great miracle just across Jerusalem. எருசலேமுக்கு அருகில் இருக்கிற அந்த கிராமத்தில் நடந்த ஒரு சம்பவம். It happened in this village just across Jerusalem. It's a great excitement. Everybody is excited. A man, this must be the Messiah. இவர் தான் நிச்சயமாகவே மேசியாக இருக்க வேண்டும் என நினைக்கிறார். அடுத்தபடியாக நாம் பார்க்கும் பொழுது அவர்களுடைய உள்ளத்தில் இருந்த ஒரு எதிர்பார்ப்பு மேசியா. எப்படிப்பட்ட ஒரு மேசியா என்றால் ஒரு ராஜாவாய் போர் வீரரான ஒரு மேசியாவை அவர்கள் எதிர்பார்த்தார்கள். They were expecting a king, a warrior like Messiah, the one who will come on a horse, the one who will come and lead an army to defeat the Romans. ரோமர் அதிகாரிகள் ரோம ராணுவத்தை மேற்கொள்ளும்படியாக அவர் அங்கே அதிகாரத்தோடு ராஜரீகத்தோடு ஒரு திரள் சேனையோடு வந்து ரோமர் ராஜ்யத்தை வீழ்த்துவார்கள் என்று ஒரு எதிர்பார்ப்போடு ஜனங்கள் அவரை வரவேற்கிறாங்க. They think this is the Messiah who is going to defeat the Romans. That is the mindset. அவங்களுடைய எண்ணங்களில் இருக்கிறது. அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது அங்கிருந்த தேவாலயத்தின் தலைவர்களுக்கு எதிர்த்து நின்று பேசுகிறதுக்கு தைரியம் உள்ளவர் இவர்தான் நமக்காக நியாயம் விசாரிப்பார். He was very vocal against the religious leaders of his time, and they were saying, if he is willing to stand for justice, he will speak for us. So the people are very excited. They are walking with Jesus, singing with Jesus, praising Jesus, going into the city. அந்த பட்டணத்திற்குள்ளாக சந்தோஷமாக அவர்கள் பிரயாணம் செய்து அவர்களுடைய நோக்கங்களில் இருந்த காரியங்களோடு அவர்கள் செய்கிறார்கள். அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? இப்படிப்பட்ட ஒரு ராஜரீகமான ஒரு ராஜா, ஒரு போர் வீர ராஜா. They wanted a warrior Messiah. But what they didn't realize was, yes, Jesus has come to defeat evil. அவர் தீமையை வெல்லும்படியாக நிச்சயமாகவே வந்திருக்கிறார். ஆனால் ரோம ராஜ்யத்தை வீழ்த்தும்படியாக அவர் வரவில்லை. இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற இருளின் ராஜ்யத்தை வீழ்த்தும்படியாய் வந்திருக்கிறார். They didn't understand that yes, Jesus has come to defeat evil, not the Roman rule alone, but the evil of darkness that is ruling over the world. But he is going to defeat it, not through war, through death. அவர் போரின் மூலமாக இதை மேற்கொள்ள போகிறதில்லை. அவர் பாட அனுபவிக்கிற ஒரு மேசியாவாக அவர் இருக்க போகிறார். ஜனங்களுடைய எதிர்பார்ப்பு வேறே, தேவ திட்டம் வேறே. The expectation of the people was different. The plan of God was different. But if you read very carefully, they were praising him. They were worshiping him. அவரை பாடினார்கள், அவரை துதித்தார்கள், அவரை போற்றினார்கள். எப்ப வரைக்கும் போற்றினாங்க? அவர்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறாத வரைக்கும் போற்றி கொண்டிருந்தாங்க. நிறைவேறல, இது நடக்காதுன்னு தெரிஞ்ச உடனே
அவரை சிலுவையில் அறையும், அவரை சிலுவையில் அறையும் என்று அவருடைய பாடல் மாறிவிட்டது. They were praising him, they were looking with expectation, but then when they realized that he is not going to fulfill our expectation, their song, their tune, their lyrics changed to crucify him, crucify him. Sometimes we can also be like that. நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில நாம் அப்படி இருக்கலாம். நம்முடைய எதிர்பார்ப்பு கிடைக்கிற வரைக்கும், நாம் எதிர்பார்க்கிற காரியங்கள் நிறைவேறுகிற வரைக்கும் அவரை போற்றுவோம். We may sing and praise him until what we want we get. But if we don't get the answer that we want, நாம் எதிர்பார்க்கிற பதில், நாம் எதிர்பார்க்கிற காரியங்கள் நடைபெறலனா என்ன கடவுள் இது? இவர்கிட்ட ஏன் நான் ஜெபிக்கணும்? What kind of God is this? Why must I pray to him? We have this change of attitude towards God because our expectation is not God's expectation. Our ways are not God's ways. நம்முடைய வழிகள் அவருடைய வழிகள் அல்ல. நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய திட்டங்கள் அவருடைய திட்டங்கள் அல்ல. So as we sing and praise this God, let's really sing and praise him for who he is. அவர் இருக்கிறவராகவே அவர் இருக்கிறார் என்று அறிந்து அவரை நாம் ஆராதிக்க போற்ற கற்றுக்கொள்வோம். அவர் பாட அனுபவிக்கிற ஒரு மெஸ்ஸையா. He's a suffering Messiah, a Messiah who is going to die for the sins of the people at that time. They didn't know, they didn't expect that. அந்த பாடு அனுபவிக்க போகிறார், மரணத்தை கடந்து செல்ல போகிறார் என்று அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அப்ப இயேசுவினுடைய அந்த வெற்றி பவனி பாடுக்குள்ளாக கடந்து செல்கிற வெற்றி பவனி. So the procession, the triumphal procession into Jerusalem is a procession that was going to bring suffering and pain. Jesus was very well aware of this. So his entrance was for us. அவர் எருசலேமை விட்டு வேற எங்கே வேணாலும் போயிருக்கலாம். He could have avoided Jerusalem and gone away, but he decided to stick to God's plan because God's plan was for us. தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாக இயேசு தீர்மானித்ததனால அந்த எருசலேம் பட்டணத்திற்குள்ளாக என்றால் அந்த ரட்சிப்பு திட்டம் நமக்காக தேவன் திட்டமிட்டிருக்கிறதை பார்க்கிறோம். So Jesus goes into Jerusalem as planned by God, despite knowing the threat to his life, because he was focused on fulfilling the will of the Father to die on the cross for us. இயேசு அந்த எருசலேமுக்காக உள்ளே போகிற நோக்கம் நம்மை மீட்கும்படியாய், சிலுவையில் மரிக்கும்படியாய், முக்கியமாகவே பிதாவின் சித்தத்தை அறிந்து செய்யும்படியாய். He knew God's will, he wanted to do God's will. Sometimes we may know God's will but we refuse to do his will. சில நேரங்களில் அவருடைய சித்தத்தை அறிந்திருப்போம், அவருடைய சித்தத்தை செய்யாமல் இருப்போம். வித்தியாசம். செய்வது ஒன்று முக்கியம், அறிந்து கொள்வது முக்கியம், ஆனால் அந்த அறிந்து கொண்ட காரியத்தை செய்ய வேண்டும். Knowing God's will is important, but doing it is much more important. But when we know and we do not do, we carry a burden. ஒரு பாரத்தை சுமக்கிறோம். அறிந்தும் செய்யாமல் இருப்பது. அவருடைய சித்தத்தை அறிந்திருந்தார் எப்படி நம்ம அறிந்து கொள்ளுகிறோம் என்று பார்க்கும் பொழுது மத்தேயு 16ஆம் அதிகாரத்திலேயே இந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். In Matthew chapter 16 verse 21 onwards we can already see that from that time Jesus began to show his disciples that he must go to Jerusalem. அவருடைய இலக்கு கப்பர்நவும் அல்ல, நாசரேத் அல்ல, Bethlehem அல்ல. It's not to Capernaum, Nazareth or Bethlehem. Comfort zones maybe. But he says no. My father says go to Jerusalem. பிதா சொல்கிறார் எருசலேமுக்கு போ. கல்லெறிவார்கள், அங்கதான் போணும். That's where they will stone him. But that's where he says my father says I must go. Go to Jerusalem and suffer many things from the elders and chief priests and scribes and be killed and be raised up on the third day. அவருடைய திட்டத்திலே அவருக்கு தெளிவான ஒரு வெளிப்பாடு இருந்ததை நாம் பார்க்கிறோம். He was very clear and aware of the plan and the purpose of God for him. வாசிப்போம் மத்தேயு 16:21. அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும்
பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு மூன்றாம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். So Jesus clearly knew where he had to go. He clearly knew what he was going to suffer. இயேசுவுக்கு திட்டவட்டமாய் தெரியும் அவர் எங்கே செல்ல வேண்டும், எப்படிப்பட்ட பாடுகளை அவர் அனுபவிக்க போகிறார், என்ன கஷ்டங்கள் அவர் அனுபவிப்பார், எப்படிப்பட்ட ஒரு மரணத்தை அவர் அனுபவிக்க போகிறார். What type of death is he going to die? He was very clear, very aware of it. சின்ன வயசுல ஜோசியக்காரர் கை பார்த்துட்டு சொல்லுவாங்க, உங்களுக்கு இதுல கண்டோன்னுவாங்க. ஞாபகம் இருக்குங்களா? உங்களுக்குலாம் சொல்லி இருக்கிறாங்களாம் தெரியல, எனக்கெல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. இதுல கண்டோம், இதுக்கு போகக்கூடாது, இது செய்யக்கூடாது. சில பேருக்கு தண்ணியில கண்டோன்னுவாங்க, சில பேர் நெருப்புல கண்டோன்னுவாங்க. இது மூலமா தான் உங்களுக்கு அழிவு வருகிறது, உங்களுக்கு ஆபத்து வரலாம். இயேசுவுக்கு அதெல்லாம் கண்டோம் இல்ல, தேவன் தீர்மானித்த ஒரு மரணம் இருக்கிறது. There was a death that was determined by God for Jesus. The suffering that he had to go through, he was very clear. He was very clear. And he was preparing the disciples. The disciples couldn't accept that. சீஷர்கள் கூட அந்த மரணத்தை, அந்த பாடுகளை அவர் அனுபவிக்க வேண்டும் என்று அவரை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஆனால் இயேசு அந்த பிரயாணத்தை கடந்து சென்றார். He made the triumphant journey. But in his heart, in his mind, he knew that this journey is joyful now. இப்பொழுது சந்தோஷமா இருக்கு, ஆனா இதற்கு பிறகு கண்ணீர் வேதனை வரப்போகிறது. It is triumphant now, but there is going to be tears and pain and suffering that is coming at the end of this journey. Jesus was very well aware, but he still made that journey. அந்த பிரயாணத்தை அவர் கடந்து சென்றதை பார்க்கிறோம். வில்லியம் ஸ்ட்ரிங் ஃபெலோ என்ற ஒரு வேதத்தை அறிந்த ஒரு மனுஷன், லே தியாலஜன் என்று சொல்லுவார்கள், வேதத்தை போதிக்கிற ஒரு மனுஷன் என்று சொல்லுவார்கள். அவர் சொல்லுகிற வார்த்தை, the real witness of Palm Sunday is not the parade. குருத்தோல் ஞாயிறு என்று சொல்லும் பொழுது அங்கே செல்கிற அந்த பவனி அது விசேஷமான ஒரு காரியம் அல்ல. Or what the disciples or the secular authorities saw. அந்நாட்களிலே இயேசு பிரயாணம் செய்யும் பொழுது சீஷர்கள் பார்த்தது, மற்ற அங்க ரோம அதிகாரிகள் பார்த்தது, அந்த காரியங்கள் எல்லாம் பெரிய விஷயங்கள் அல்ல. But it is the encounter between Christ and the power of death. கிறிஸ்து மரணத்தை சந்திக்கிற அந்த பிரயாணம் தான், மரணத்திற்குள்ளாக அந்த பாடுக்குள்ளாக கடந்து செல்கிற பிரயாணம் தான் இந்த வெற்றி பவனி. The triumphant entry, the Palm Sunday celebration is Jesus' journey to death. அந்த மரண பிரயாணத்திற்குள்ளாக அவர் கடந்து செல்கிறார். So as in conclusion, முடிவாக நாம் கவனிக்கும் பொழுது இது ஒரு விசேஷித்த சம்பவம் இயேசுவினுடைய வாழ்க்கையில. It is a very unique, wonderful event in the life of Jesus, because this journey was God's plan, prophesied hundreds of years before. நூற்றுக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பாக தேவன் தீர்க்க தரிசனமாய் திட்டமாக வெளிப்படுத்தின ஒரு பிரயாணம். அந்த பிரயாணத்தின் திட்டத்தை இயேசு நிறைவேற்றினார். Jesus fulfilled that plan. He made sure what the Father wanted done was done. Despite the challenges, despite the dangers, God's one and only plan was to rescue us. நம்மை காப்பாற்றும்படியாய் இயேசு எருசலேமுக்கு போகிதான் ஆக வேண்டும். So as we journey with the Lord, let us go, learn to go where the Lord takes us for his glory. நம் தேவனோடு பிரயாணம் செய்யும் பொழுது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இயேசுவினுடைய அந்த வெற்றி பவனியில கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் இருக்கும் என்றால், பிதா எங்க போக சொல்கிறாரோ, என்ன செய்ய சொல்கிறாரோ அதற்கு நாம் கீழ்ப்படிந்து செய்கிறவர்களாக நாம் மாற்றப்பட வேண்டும். We must be transformed to become obedient to doing what God wants us to do. When God says go, when God says do, when God says say. தேவன் பேசும்படியாய், போகும்படியாய், செயல்படும்படியாக நமக்கு உணர்த்தும் பொழுது
நாம் செய்ய கற்றுக்கொள்வோம். Jesus, do you really know him? அந்த குருத்தோல் ஞாயிறுல அந்த குருத்தோலை தூக்கும் பொழுது சந்தோஷமா இருக்கும். ஆனா அந்த குருத்தோலில அவர் கடந்து சென்ற அந்த உள்ளத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். When we take up the palm crosses, there's so much of joy, celebration. But let's learn to understand the heart of Jesus in that journey. There was pain, there was agony in the midst of that celebration and singing. Let us learn to be obedient to the voice and the will of God. இரண்டு கேள்விகள் சீக்கிரமாக உங்களுடைய சிறு குழு 3 இல்ல 4 பேர் இருக்கிற இடங்களிலே சீக்கிரமாக நீங்கள் பேசலாம். How do you understand Palm Sunday now after this Bible study? இந்த பைபிள் ஸ்டடிக்கு பிறகு குருத்தோல் ஞாயிறு என்றால் அந்த அர்த்தத்தில் ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? இல்ல எனக்கு முன்ன மாதிரி தான் இருக்குன்னு சொன்னீங்களா கூட பரவாயில்ல, அதுவும் சொல்லிருங்க. Alright, if you don't have any difference, it's okay. Just share what you really feel. What is the transformation or changes the thoughts that you have? இரண்டாவது கேள்வி, would you go where the Lord desires you to go, even if it means danger? ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சு ஆண்டவர் போக சொல்லுகிற இடங்களுக்கு, போக சொல்லுகிற இடம் மாத்திரமல்ல, செய்ய சொல்லுகிற காரியங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து இயேசுவை போல நாம் அந்த காரியங்களை செய்வோமா செய்ய மாட்டோமா? அது சீக்கிரமாக உங்களுடைய சிறு குழுக்களில் பேசுங்க. Just quickly discuss in your small group. முதல் கேள்வி சுலபமான கேள்வி. The first question was quite an easy question. It's just what you think. Second question is also what you think, but it's something that the Lord was asking each one of us. முதல் கேள்வி சுலபமான கேள்வி, நம்முடைய அபிப்பிராயம். இரண்டாவது வந்து நம்முடைய தீர்மானம். It's a decision, and the Lord hears our decision. தேவன் நம்முடைய தீர்மானங்களை அறிந்திருக்கிறார். யோசித்து பாருங்க, யாராவது ஒரு நபர் நீங்க அதிகமாய் நேசிக்கிற நபர், just think about one person that you really care about. ரொம்ப அதிகமாய் நேசிக்கிறீங்க, இருக்காங்களா? 5-10 பேர்லாம் வேணாம், ஒரு ஆள் போதும். ஓகே, அந்த 5-10 பேர்ல அந்த ஒரு ஆள், அந்த ஒரு நபர் இந்த காட்டுக்குள்ள காணாம போயிட்டாங்க. Imagine that one person has got lost in this deep thick jungle. இந்த காட்டுக்குள்ள போய் அவங்கள காப்பாத்துவோமா காப்பாத்த மாட்டோமா? Will we go into the jungle to save this person that we really love and care, even if it means danger? ஆபத்து வர வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சும் போவோமா? பட் இயேசு அதுதான் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை காப்பாத்துறதுக்கு இன்னொரு ஆள் போகணும்ன்றீங்க. But that's exactly what Jesus has done. We were lost. நாம் காணாம போயிருந்தோம். அந்த ஆபத்திற்குள்ளாக, அந்த ஆபத்தான நிலைக்குள்ளாக, எருசலேமின் அபாயத்திற்குள்ளாக அவர் கடந்து சென்றதை பார்க்கிறோம். Jesus walked into the danger of Jerusalem to suffer the death on the cross because we who were lost should be redeemed. காணாமல் போயிருந்த நம்மை மீட்டுக்கொள்ளும்படியாக, மீட்டுக்கொண்ட நாம் ஒவ்வொருவரும், நமக்கு இன்னொரு குருத்தோல் ஞாயிறு கொண்டாட்டம் இருக்கிறது. We have another celebration, the Palm celebration. This will happen in Revelation chapter 7 verse 9. வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, and these things I looked, and behold, a great multitude which no one could count, from every nation and all tribes and peoples and tongues, standing before the throne and before the Lamb, clothed in white robes, and palm branches were in their hands. வாசிங்கள். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களிலும் இருந்து வந்ததும் ஒருவனும்
என்ன கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோள்களை பிடித்து நிற்க கண்டேன். ஹல்லேலூயா. அங்க ஆண்டவர் நமக்கு குருத்தோல் கொடுத்துருவார். இங்கே ஒண்ணுமே கொண்டுட்டு போக தேவையில்லை. Alright, so you see that celebration that will happen in God's presence. தேவனுடைய சமூகத்திலே அங்க நடைபெற போகிற அந்த குருத்தோல் பண்டிகை, குருத்தோல் சந்தோஷ கொண்டாட்டத்தை நாம் பார்க்கிறோம். அந்த கொண்டாட்டத்தில் நிச்சயமாய் கர்த்தர் நம்மை சேர்த்துக் கொள்ளும்படியாக நம்முடைய வாழ்க்கையை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். Let us join in that celebration, prepare to sing in that celebration where we will sing with the people of God from all nations, from all people, as we sing together before the throne, before the Lamb. அந்த ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக, அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக நாம் அப்படியாக கொண்டாடுகிற அந்த கொண்டாட்டத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். படை தலைவணங்கி ஜெபிப்போம். Let's just bow our heads in prayer. மாபாவியம் என்னையும் அன்பால் அணைத்தீரே, என் இயேசு ராஜா நன்றி. சித்தம் நிறைவேற ரத்தம் தந்தீரே, என் இயேசு ராஜா நன்றி. மாபாவியம் என்னையும் அன்பால் அணைத்தீரே, என் இயேசு ராஜா நன்றி. சித்தம் நிறைவேற ரத்தம் தந்தீரே, என் இயேசு ராஜா நன்றி. குயவன் கையில் களிமண் போல என்னை கொடுத்தேன், பரிசுத்தமாய் என்னை வனையும். ஆத்மா பாரம் தந்து என்னை இன்றே நீரப்பும், ஊழியம் செய்ய அனுப்பும், அனுப்பும், அனுப்பும். சேவை செய்திடவே அனுப்பும், அனுப்பும். என் தேசம் சந்திக்கவே. Lord Jesus, we thank you because you took upon yourself to complete the journey, despite the challenges, despite the danger, despite the threat towards your life. But yet, Lord Jesus, because you loved us, you desired to fulfill the Father's plan to save us. Even if it meant you had to suffer, even if it meant you have to die a terrible death on the cross, yet you took it upon yourself to go through it for us. We say thank you, Lord. நன்றி செலுத்துகிறோம் இயேசு. எங்களுக்காக நீர் கடந்த இந்த பிரயாணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய உள்ளத்தில் இருக்கிற வேதனையை நாங்கள் தியானிக்கிறோம். நீர் கடந்து சென்ற அந்த பாடுகளை நாங்கள் தியானிக்கிறோம். அந்த வெற்றி பவனியில இருந்த அந்த துக்கத்திற்காக ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதை தியானிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய உள்ளங்களை மாற்றும் உருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் மாற்றப்பட சத்தியத்தினாலே ஆண்டவரே நாங்கள் விடுதலை ஆக்கப்பட கர்த்தர் கிருபை செய்வீராய் ஜெபிக்கிறோம்.
நாங்கள் ஆண்டவரே உம்முடைய சத்தத்திற்கு சித்தத்திற்கு செவி கொடுக்கிறவர்களாக ஒப்பு கொடுக்கிறோம். எங்கே போக சொல்கிறீரோ போக அர்ப்பணம் செய்கிறோம். என்ன பேச சொல்கிறீரோ பேச நாங்கள் அர்ப்பணம் செய்கிறோம் ஆண்டவரே. என்ன செய்ய சொல்கிறீரோ செய்ய நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. உம்முடைய ரத்த கோட்டைக்குள்ளாய் மூடி மறைத்து எங்களை பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவே. உம்முடைய கிருபையின் கரத்திற்குள்ளாய் எங்களை நடத்துங்க அப்பா. உம்முடைய சமூகத்திற்குள்ளாய் எங்களை முற்றிலும் முழுமையாய் அர்ப்பணம் செய்கிறோம் ஆண்டவரே. வருகிற வாரத்திலே ஆண்டவரே இயேசுவே உம்முடைய அந்த போஜனத்தை நாங்கள் தியானிக்கும் பொழுது அதன் வெளிப்பாடு எங்களுடைய உள்ளங்கள் மாற்ற ஆண்டவரே நாங்கள் இன்னும் சத்தியத்தில் நிலைக்க வளர கிருபை செய்வீராய் ஜெபிக்கிறோம். உம்முடைய பாதத்திற்குள்ளாய் முற்றிலும் முழுமையாய் நாங்கள் அர்ப்பணம் செய்கிறோம். எல்லாவற்றையும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். We say the Lord's Prayer together. கர்த்தருடைய ஜெபத்தை இணைந்து நாம் ஏறெடுப்போம். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமும் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செயல்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாம தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் ரெண்டுக்கே விடுவைகளே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you. God bless you.